ஹோம் லோன் இஎம்ஐ 1,10,000 மாசம் கட்டுறாங்க சார். 1 கோடி ரூபாய் இஎம்ஐ வாங்கினா எனக்கு அதுல ஷாக் ஆனது என்னன்னா, இது ஒரு சொசைட்டி மெயின்டெனன்ஸ் 18,000. ஆமா, ஸ்விம்மிங் பூலு இருக்கு சார். ஈசிஆர் ஓஎம்ஆர்ல அந்த மாதிரி இருக்கு. 10,000 ரூபாய் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். இருக்கு. பட் அங்க வீடு வந்து அதிகமா வாடகைக்கு எடுக்கிறாங்களா அப்படின்னு அவன் வாங்கியிருக்கான். அதாவது ஐடில ஒர்க் பண்றவங்களுடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கு. நீ ஒன்று சுற்றி தானே பார்த்துருந்தேன். 3 லட்சம் ரூபாய் என்ன சார் சொல்றது? அவ்வளவுதான். 3 லட்சம் ரூபாய் அப்பர் மிடில் கிளாஸ். அப்பர் மிடில் கிளாஸ். இப்போ அவங்க கிட்ட 3 லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு நீங்க வந்து எல்லா செலவையும் அடுக்கிட்டீங்க. அதுல ஒரு 30% இன்வெஸ்ட்மெண்ட் வேற சொல்லுவீங்களே, நீங்க அதை விட்டுட்டு செலவு மட்டும் சொல்றீங்க. செலவு மட்டும் சொல்றேன். இது எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா, இப்போ அப்பா அம்மா இருக்கிறவங்க ஒரு 40,000 கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா 40,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும். யார் கான்ட்ரிபியூட் பண்ணணும் சார்? அப்பா ஏதாவது பென்ஷன் வாங்கி ஒரு 40,000 தூக்கி போடுறது. ஓகே. அவர் ஊரில் ஏதாவது வீடு வச்சு வாடகை வாங்கி கொடுக்கறது, இல்லை அவரோட சேவிங்ஸ் என்ன ஒரு எடுத்து கொடுத்து பையனோட சார். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாதத்துக்கு 3 லட்ச ரூபா அப்படிங்கிற செலவு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக தெரியலையா சார்? அப்பர் மிடில் கிளாஸ். அப்பர் மிடில் கிளாஸ் பார்க்குறவங்களாம் இது செலவு பண்ணுறான். எனக்கு தெரியும், என்னை சுற்றி தான் நடந்துட்டுருக்கு. ஓகே. 40-45 வயசில் இருக்கிறவங்க இதான் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அதை ஒரு நம்பராக பார்க்கும்போதுங்கிறத தாண்டி செலவு எல்லாருமே ஒரே இதுதான் பண்ணுறோம் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீ இதில் என்னத்தை கட் பண்ணுவேன்? நான் வந்து பைக்கில் வேற ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போவேன். அப்பர் மிடில் கிளாஸ் காரில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் போவேன். பைக்கில் 4 பேரை கூப்பிட்டு போவேன். நான் சொல்கிறேன் சார், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இல்லை சார், இப்போது நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்க்கான டிஃப்ரென்ஸ். ஆனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதே ஒன்று வரலையே. வரல. இதுதான். அப்போ 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க அப்படியே செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டா அப்படிதான் இருக்கு. லே ஆஃப்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறப்ப நீங்க வீட்டை வித்துருன்னு சொன்னா இன்னைக்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லையே. இல்ல, என்ன பண்றது? அப்ப வேற ஐடியா சொல்லுங்க சார். வேற என்ன சொல்றது? இதான் ரியாலிட்டி. இதை தான் நான் கதறி சொல்றேன். நீ போய் நான் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ வந்து மணி பேச்சுனா பயந்துருவாங்க. நீ ஒரு சாதாரண ஆளை போட்டு பார்ட் டைமாக கூப்பிடு. நிறைய பேங்கர்லாம் இருக்காங்க. இந்த கேள்வியை எடுத்து இந்த டிசிஎஸ் அது மாதிரி கேம்பஸில் போய் சீனியர் மேனேஜ்மெண்ட்டை கேளு. கட்டி பிடிச்சினா இல்லைன்னா நான் பிரயத்தை மாற்றிக்கிறேன். இதில் லைஃப் ஸ்டைல் என்ன ஆகும்னா, அவன் சம்பளம் 4-5 லட்சம் போகிறதுக்குள்ளே பையன் காலேஜுக்கு போய் வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா கட்டுற லெவலுக்கு போயிடும். சார், இப்போது இந்த இதுலேயே வந்து ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா இஎம்ஐன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சார்? இப்போது 1 லட்ச ரூபா இஎம்ஐ நம்ம பே பண்ணணும் அப்படின்னா அந்த வீட்டோட விலை 1.5 கோடி ரூபா. இப்போ ஒரு கால்குலேஷன் எடுத்து பார்த்தா 1.5 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வீடு வாங்கினா லோன் அமௌண்ட் இவன் என்ன பண்ணுவான்னா, கையிலேருந்து 15 லட்ச ரூபா போட்டு மீதியெல்லாம் பர்சனல் லோன் தான் இருக்கும் அதில் வீடு வாங்குறதுக்கு. ஆமாம், அந்த 25% எல்லாம் யாரும் ஃபுல்லாக இந்த அமௌண்ட்லாம் போட மாட்டாங்க, கையிலேருந்து போட மாட்டாங்க. அதுக்கே ஒரு லோன் இல்லைடா 9 தான். சரி சார், இப்போது அப்படி லோனில் மாட்டிகிட்டு இருக்கிறேன்னா இன்னொரு பக்கம் லே ஆஃப்ன்ற ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றப்போ இப்போ நான் என்னென்னலாம் சுருக்க ஆரம்பிக்கணும்? ஆமையோட கூட்டுக்குள்ளே போகிற மாதிரி டக்குன்னு உள்ளே சுருங்கணும்னா எங்கெங்கெல்லாம் நான் கை வச்சு எதெல்லாம் கட் பண்ணணும்? இல்லை பிளண்ட்டாக இத்தனை % செலவை கட் பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், வீட்டை விற்றுருவேன். அதுதான் வாங்குற கால் இல்லையே சார். நெக்ஸ்ட்டு அதே வீட்டு 25,000 ரூபாய்க்கு வாடகைக்கு போனேன்னா எனக்கு ஸ்ட்ரைட்டாக 75,000 ரூபா சேவிங். இமீடியட்டாக வெயிட் அப்படி தூக்கிற மாதிரி இருக்கும். ஜாகிங் பண்ணுற அளவுக்கு ஏறிடுவேன். ஓகே சார். ஸோ வீட்டை கொடுத்துட்டு வாடகைக்கு போயிடணும். ஓகே. 75,000 ரூபா மிச்சம். அங்கேயே 1 லட்ச ரூபா பே பண்ணிட்டு இருந்த இடத்துல 75. மீதி எல்லாம் கொஞ்சம் மைனராக கட் பண்ணேன்னா இன்னொரு 10-15,000 ரூபா இங்கே அங்கே கட் பண்ணேன்னா 90,000 வந்துடும். இந்த காருக்கு பெட்ரோலு, ஹோட்டலுக்கு போகிறது, படத்துக்கு போகிறது, ஏதோ அங்கே இங்கே கொஞ்சம் இப்படி அப்படி மேலே கீழே ஹெல்த்தை பெட்டராக மெயின்டைன் பண்ணி மருந்தை வந்து கரெக்டாக வாங்கி. இல்லை சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தாலும் அப்பர் மிடில் கிளாஸை வந்து வீடே விற்றாலும் அந்த அப்பர் மிடில் கிளாஸ் ஸ்டைலே மெயின்டைன் பண்ணுன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து பைக் வாங்கட்டுமான்னு கேட்டால் நான் இல்லை சார், 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார்கிட்ட நாங்கள் பைக் வாங்கட்டுமான்னா உனக்கு எதுக்கு பைக்கு, பஸ்ஸில் போன்னு சொல்லிட்டு இருந்த நீங்கள் நான் சொல்கிறேன் கார் வாங்கிட்டாங்கிற இன்னொரு ஸ்டெப் ஒன்றா காரையும் விற்றுரு. ஸோ 30,000 ரூபாங்கிற செலவு 5,000 ரூபா ஆகிடும். ஸோ டிராஸ்டிக்காக கட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். காரு வீடு
ம் 12 சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறது. இல்லைடா நைனா காலில் விழுந்து அம்மா காலில் விழுந்து நான் அம்மாவோட நகை நைனாட்டேன்னு காசெல்லாம் நீங்க தான் நேற்று முந்தா நாள் பேசும்போது நகையை கை வைக்காதுன்னு வேற சொல்லிட்டீங்க. அம்மாவோட நகைன்னு யாருதான் இருந்தாலும் என்ன சார்? ஒய்ஃப்ஸு தனி ஃப்யூச்சருக்கு ஓகே. அம்மா கை காலில் விழுந்து வீடே போய்டுன்னு சொல்லி ஊரில் ஏதாவது நிலங்கிலாம் இருக்கான்னு பார்த்து ம் எல்லாம் விற்று அந்த வீட்டை வந்து இஎம்ஐ குறைக்கிறது அது இன்னொரு ஆப்ஷன். ஓகே சார், ஃபைன். இதில் என்னென்னா சார், வாங்கின கடன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களாம் வாங்குற கடன் 1 கோடி 1.5 கோடி 2 கோடி இந்த மாதிரி தான் ஹோம் லோனுக்கு. ஒரு இஎம்ஐ சார்ட் எடுத்து பார்த்தாலே அப்படி தான் இருக்குது. 1.5 கோடி ரூபா வீட்டுக்கு 1 கோடி 20 லட்ச ரூபா கடன் இப்போ ஏன் 4 வாங்கியிருக்காங்க. கோடி இங்கே வீடு 4 கோடி விற்கலன்னு தெரியுது. 4 கோடியாமா? ஏன் விற்கல? பேங்க் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான், ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் ரெடி இல்லை. ஆமாம், பேங்க்கு யாருக்கு கொடுப்பான்? இன்கம் 8 லட்ச ரூபா கேட்பான். ஆ 8 லட்ச ரூபா இன்கம்னா நான் அதுவும் டேக்ஸ் பெய்டு இன்கம் கேட்பான். கரெக்ட். சோர்ஸ் எங்கேன்னு காட்டணும். 10 லட்ச ரூபா எனக்கு டேக்ஸ் இப்போ இருக்கணும், அதில் நான் 3 லட்ச ரூபா அம்மையாருக்கு கொடுக்கணும், 7 லட்ச ரூபா எனக்கு இன்கம் இருந்தால் எனக்கு இந்த வீடு வாங்கலாம். எவ்வளோ மாதம் பேருக்கு 7 லட்சம்? நான் எங்கேயா வாங்குவேன்? வேற எங்கேயாவது வாங்குவேன். அதுவும் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறத நான் சொல்கிறீங்களா? ஓகே, ஃபைன் சார். ஸோ இப்போ வாட் இஸ் த வே அவுட் சார்? என்னது? இங்கே செலவெல்லாம் கட் பண்ணுறது டிராஸ்டிக்காக இவ்வளோ தான் கட் பண்ணணுமா, இல்லை கம்ப்ளீட்டாகவே கட் பண்ணி? இதுக்கு டாஸ்டிக்காக கட் பண்ணிட்டு ம் எப்படி அப்ஸ்கில் பண்ணி வேலையை தக்க வச்சுக்கிறது ம் அப்படிங்கிறது தான் இப்போ வேலை. இதுதான் அசைன்மெண்ட். ஃபைன் சார். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் சொன்னது ம் என் கூட இருக்கிறவங்களே நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ம் 7-8 வருஷம் வேலை இல்லாமல் ம் ரொம்ப கூடுதல். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி காக்னசென்ட்டில் ஒரு விஆர்எஸ் கொடுத்தாங்க. அதில் வந்தவங்களில் நிறைய பேர் வேலை இல்லாமல் தவிச்சதை நான் பார்த்துருக்கேன். ஃபைன் சார். இப்போ டிசிஎஸ் வேறு ஒரு அந்த 12,000 பேர் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, டிசிஎஸில் இப்போ என்னென்னா சம்பளம் ஹைக்கே இல்லை. நான் ஒன்று பார்த்தேன், ம் 5 வருஷமாக வேலை செஞ்சவனுக்குலாம் சம்பளம் ஹைக்கே கிடையாது. 22,000 25,000 அப்படியே இருந்துக்கும். வாடானா போ. ஃபைன் சார். ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கிற எதுனாலன்னா there is too much supply of IT engineers, very little supply of plumbers like I told you yesterday. ஓகே, டெக்னிக்கல் ஸ்கில் கம்மி. ஆமாம், ப்ராக்டிக்கலி இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்லு நம்மகிட்ட இல்லை. ஃபைன் சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த மாதிரியான டைமில் நம்ம செலவுகள் என்னென்ன, அந்த செலவுகளை எப்படி எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோடவே ரொம்ப கிளியராக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.